எவ்ரிவன், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு முதல் வாய்ப்பு. ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணிருக்கேன்னு ஒரு ப்ரேயரோட நான் இந்த சாங் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ரியலி ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு. அண்ட் இதுக்கெல்லாம் எனக்கு இது வரைக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்த எல்லாம் கம்போசர்ஸ், பிகாஸ் அப்படி தான் எனக்கு இந்த ஒரு சென்னையில் ஒரு மியூசிக் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன் ஹூ கேவ் மீ அ சாங் டு சிங். அண்ட் அதே மாதிரி ரஹ்மான் சாருக்கு ரொம்ப நன்றி, பிகாஸ் அவர்கிட்ட கொஞ்சம் சூப்பர்வைசர் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி கேட்ட லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு ஒரு மானசிக குரு மாதிரி அவர். ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் ஆல் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த சாங் என்னோட கூட பாடின சிங்கர் சிரீஷா அவங்களுக்கு இருக்காங்க. தேங்க்யூ சிரீஷா, யூ லவ்லி ஜாப். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சுதர்ஷன், மணி, என்னோட என்ஜினியர் இருக்காரு, என் ஃபேமிலி. அதான் பிக்கெஸ்ட், என்னோட மியூசிக்கோட பிக்கெஸ்ட் ரீசன் இஸ் மை ஃபேமிலி. அம்மா, அப்பா அண்ட் மை சிஸ்டர், அக்கா, அவங்களும் இந்த சாங்ல பர்கஷன் வாசிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஐ மைட் ஹேவ் மிஸ்ட் a couple of people, தெரியல, நடுங்கி இருக்கு, அதனால தெரியல, மன்னிச்சுக்கோங்க if I missed anyone. பட் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் தி டைம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் சாங் அண்ட் த மூவி. அண்ட் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ், உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இடம்பெறுது. அந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிடித்த பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த ஆல்பம் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மூவியும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. It was a beautiful experience to collaborate with Nelson sir. So thank you so much for the opportunity. Ella cast, crew, my close friends Ramesh Kinga, and a lot of them I admire and respect a lot. And ungaloda indha project la irukradhukku therinjikkum very grateful. இந்த பாட்டில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும். அருமையான வரிகள் எழுதின உமாதேவி மேடமுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐம் அ பிக் ஃபேன். ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க. கான் வெயிட் ஃபார் யூ டு ஹியர் இட். இந்த பாட்டை பாடின ஸ்வேதா மோகன் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷி சங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. தேங்க்ஸ் ஃபார் பிரிங் திஸ் சாங் டு லைஃப். எனக்கு பேக்கிங் வோக்கல்ஸ் நிறையா இந்த பாட்டில் நிறைய ஹார்மோனிஸ் இருக்கும். அதில் பாடுற ஒவ்வொருத்தரும் நான் தேங்க் பண்ணணும். ஸ்ரீதர் ரமேஷ், ஷிவ் சுந்தர், ஃபாத்திமா, அலிஷா, ரம்யா, thank you guys so much. In the part, like guitar was Naveen Samson and Naveen Napier who played the bass. They are like the lifeline of the song. And part of mix master from Sujit Sridhar and Vishnu, and recording engineer Anish Mohan. Yeah, and என்னோட mentors, நான் சிங்கப்பூர்லேருந்து பிறந்து வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்குது மென்டாராக இருந்திருக்காங்க. ஸோ ஐ ஓ திஸ் டு தெம். இங்கேயும் நிறையா வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் ஒர்க் வித் மீ இத்தனை வருஷமாக. My family, my wife and my kids, and my family in Singapore, and everyone, I love you all so much. Ithan varshama evana nambika vechadukku romba romba nandri for not giving up. And last but not least, I like to thank myself for the hard work I've put to come here today. So thank you all so much. Love you all. Thank you so much, ma'am, for introducing us to Nelson sir, and thank you so much sir, நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரஸ்ட் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு. அண்ட் wonderful teammates, cast and crew, otherwise sir and Nisha ma'am, thank you so much for letting us do this. And முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஜிப்ரான் சார் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரோட பேலட்டில் உட்கார்றது வந்து ஒரு பெரிய ஆனர்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் இந்த டைமில் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். நான் சூப்பர் சிங்கர் பாடிட்டு இருந்தப்போ என்னோட ஃபேனை இன்ட்ரடியூஸ் ஆனாங்க சீதா பாட்டி ஃப்ரம் யூஎஸ் இன் கேரளா. 2 months பேக் தான் அவங்க இறந்தாங்க. அண்ட் அவங்க கூட இந்த நிமிஷம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாட்டி. என் முதல் ஸ்டுடியோ செட்டப் வாங்கி கொடுத்தது நீங்கள். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அம்மா தேங்க்ஸ், புண்ணியாக்கா தேங்க்ஸ் ஃபார் சிங்கிங் திஸ். நான் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். முத்தமிழ் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிரிக்ஸ். சாரி, ரொம்ப நர்வஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். சமூகத்தினுடைய அசைவுகளெல்லாம் ரொம்ப அவதானித்து அதிலிருந்து தன்னுடைய பார்வை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அவர். அதே மாதிரி உலக திரைப்படங்களையும் ரொம்ப கடுமையாக ஒரு தீவிர அடிமைத்தனத்தோடு பார்க்கக்கூடியவர். அப்படியான ஒருவருக்குள்ளிருந்து ஊறி வெளியே வரக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது தான் இந்த படம். அவரோட மாஸ்டர் வேலை செஞ்சிருந்தேன். அந்த அந்திமாலை நேரம் அந்த பாட்டு, தீரா காதல், அந்த பாடலுக்கான சூழலே இருக்கு இல்லையா, அது வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பாடலுக்கான சூழல் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே இல்லாமல் வெறுமனை கொண்டாட்டமாக இல்லாமல் வாழ்க்கைக்குள்ள மனித உணர்வுகளை இன்னும் ஒரு ரிஃபைண்டாக சொல்லக்கூடிய, எஸ்தட்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் தான் அவருடைய பாடலுடைய சூழலுமே இருக்கும். என்ன மாதிரி எழுதக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப எளிது. எல்லாமே இருக்கும்போது அதற்கான சொற்களை மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
அப்புறம் இசையமைப்பாளர் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் நிறைய பாட்டு பாடியிருக்காரு நான் எழுதியும். இப்போ முதல்ல இசையமைப்பாளராக வந்திருக்காரு. இன்னொன்று அந்த அஞ்சுவன் பூவியை நான் எழுதி அவர் தான் அதை ரெக்கார்ட் பண்ணார் அன்றைக்கி ரெமன்சர் ஸ்டுடியோவில். அவர் தான் முதல்ல கேட்டதும் அதை. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அவரோட வேலை செய்கிறதும். பிறகு இந்த பாடலை பாடி பெண் பாடகி ஆண் பாடகர் தம்பி அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் கூட்டம் ஒன்று இருக்குது, பாட்டு எழுதுகிற கூட்டம். தோழர் கவி உமாதேவி என்றைக்குமே என்னுடைய நெருக்கமான தோழர் உமா. நிறைய ஊர் நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய பார்த்துப்போம். இந்த பாடலுக்குள்ள இலக்கியார்த்தமான அல்லது வாழ்க்கையை ரத்தமும் சதையுமாக சொல்லக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்ட 2 சிங்கக்குட்டிகள் நாங்கள். காலத்துக்கு அவர் தான் எழுதுவோம் அப்படின்னு நான் இங்கேயும் சொல்லிக்கிறேன், எங்கேயுமே அதான் சொல்லுவேன். வாழ்க்கையை விட்டு வெளியே எழுதி ஒன்றுமே ஆக போகிறதில்ல அப்படிங்கிறத நம்புகிறவங்க நாங்கள். அதனால் அதே மாதிரி அன்பு தோழர் முத்தமிழ் இன்னும் அதே நெருக்கத்தோட அதே இன்னோசன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த இன்னோசன்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுதான் நமக்கு எழுதுறதுக்கு எனக்கு ஓகே. மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. வந்து அத்தனை பேருக்குமே இன்னும் குறிப்பாக நான் காலத்துக்கு மறக்கக்கூடாது, நான் மறந்தாலும் நான் மனிதனே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க, அன்பு அண்ணன் ஜிப்ரான். என்னோட கடந்த காலத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதனால் அதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது இல்லை. நான் அப்படி பாதையை மாறி போன போதெல்லாம் கார்த்திக் நேரத்தை வச்சு அவ்வளோதான் அவனை விட்டுறலாம் அப்படின்னு இல்லாமல் என்னை தேடி பிடிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார வச்சு எழுத வச்சவர் அவர் தான். இன்னைக்கு நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், எழுத இருக்கேன். ஒழுங்காக என்னால் சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு ஜீரணம் ஆகுது அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் அன்பு அப்படின்னா ஜிப்ரனோட அன்பு. நான் எவ்வளோ ஒரு புண்படுத்தியிருக்கேன் அந்த நேரத்தில், ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் சொல்லியிருக்கேன். அது எதையுமே பார்க்காமல் அவர் மியூசிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் கார்த்திக் எழுதுட்டு சொல்லி நானா இப்போ கிடைக்காம பண்ணது தவிர இது நாள் வரைக்கும் நேற்று கூட ஒரு பாடல் நான் அவர் எழுதி கொடுத்தேன். அப்படி ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் தான் அவருடைய இசையாக கணிந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அண்ணனையும் இந்த மேடையில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இனிமேல் அவரோட தம்பியாக என்னைக்குமே இருப்பேன், பழைய தம்பி இருக்க மாட்டேன். ஆமாம். அப்புறம் ராஜமுருகண்ணாவும் அதே மாதிரி தான், அவரையும் நிறைய முறை நான் ரொம்ப சீரியல்லாம் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருக்குமே தொடர்ச்சியாக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த அன்பு அப்படிங்கிறத தவிர எதுவுமே காட்ட மாட்டுறாங்க. இந்த படமும் டிஎன்ஏ படமும் நெல்சன் வெங்கடேசன் உள்ளே இருக்கிறதும் அதுதான். இந்த உலகம் எதை நம்ம கொடுத்தாலும் நம்ம திருப்பி அன்பை ரொம்ப ஆணித்தரமாக காட்டுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். மற்றபடி எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்ற மியூசிக் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெண்ணிலாக்கா வந்திருக்காங்க, வெண்ணிலாக்காக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் சார் முருகு சாரும் வந்திருக்காரு. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி. ஒரு காஃபி ஷாப்பில் ஸ்டார்ட் பண்ணோம், சும்மா பேச ஆரம்பித்த ஒரு வரியாக இருந்த ஒரு கதை இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த படமாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நான் சினிமா கனவுகளோட சென்னைக்கு வந்து ஒரு 20 வருஷம் கழித்து எனக்கு இது சாத்தியமாக இருக்குது. நிச்சயமாக இது எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு திரைப்படமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. திரைக்கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது உங்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ. I would like to thank Nagarajan, Amsa and Jeeva and the whole of the direction team. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் என்னோட இந்த ஒர்க் வந்து நான் என்னோட காஸ்டியூமர் ரஞ்சித் அண்ணாக்கு டெடிகேட் பண்ணுறேன். அவர் இந்த படத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், இப்போ இறந்துட்டாரு. ஸோ நன்றி. கிளுகிளுப்பான ஒரு பாடல் எழுதியிருக்கேன். இந்த பாடல் எனக்கு இந்த பாடலுக்காக வாய்ப்பளித்த முதல் காரணமாக இருந்த ஒலிம்பியா மூவிஸ் தயாரிப்பாளர் திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு எப்போதுமே என்னை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரையுமே வந்து இந்த மாதிரி என்னை பற்றி எடுத்து சொல்லுவார். எனக்கும் அவருக்கும் நீண்ட கால நட்பு மற்றும் பயணம். இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா அவர் தான்.
அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு அக்கறை உள்ளவர், தனிப்பட்ட அக்கறை செலுத்தி அவங்கள பார்த்துக்கூடியவர். என்னையும் இப்படி இந்த படத்தில் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கராக நம்ம பார்த்த அனல் ஆகாஷ் அவரோட இந்த படத்தில் நான் பாடல் பணிபுரிஞ்சிருக்கேன். பாடலை பாடினவங்க வந்து மறந்துட்டேன் அவங்க பேர், சாரி. அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குழுவில் பயணித்த அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். 1980 வந்து இது மாதிரி ஒரு படத்தில் வந்து கண்ணிலே தெரியும் கதைகள் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து 5 இசையமைப்பாளர்கள் பணிபுரிஞ்சாங்க. எல்லாம் ஜாம்பவான்கள், இளையராஜா சார், இந்த மாதிரி கேவி மகாதேவன் சார், அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அது மாதிரி அப்போ நிறைய பாடல்கள் இருக்கக்கூடிய காலத்திலே அப்படி 5 பேர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பாடல்கள் மலிந்து வரும் காலத்தில் வந்து இப்படி ஒரு 5 இசைப்பாளர்களை வந்து ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இயக்குனரும் தயாரிப்பாளரும் அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. அதுக்கு இந்த மாதிரி நிறைய புதிய இசைப்பாளர்கள் வரணும். அவங்க எல்லாமே வந்து ஜாம்பவான்கள் மாதிரி மாறணும், இசை ஜாம்பவான்களை மாறணும் அப்படின்னு நான் அவங்கள வாழ்த்துறேன். இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிப்ரான் அவர்கள் ரொம்ப மிக பலமாக இருக்கும் இந்த படத்துக்கு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த குழுவினர், இந்த படத்தின் குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிஎன்ஏ ரசிகர்களின் டிஎன்ஏக்குள்ள உள்ளே புகுந்து உற்சாகமூட்டட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வரும்போது யார் ப்ரொடியூசர்னு கேட்டபோது டாடாவோட ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. டாடா ஏற்கனவே நான் பார்த்துருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை. இதுக்கு அடுத்ததும் நீங்கள் ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு வித்தியாசமான கதை. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கு சார். ரெண்டாவது வந்து நெல்சன் அவர் எடுத்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அவரோட எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகாமல், ஒரு ஜானர் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். விஷுவல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நிறைய புதுமுகங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜிப்ரான் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரூவ் நிறைய பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேதா, அவருக்கு முதல்ல வந்து யாராவது ஃபேன் இருந்தால் அது நான் தான். ரொம்ப வருஷமாக தெரியும். அதனால் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து அவரோட லிரிக்ஸுக்கு நான் அடிமை. அதர்வா, இது வந்து அதர்வாவோட நான் நடிக்கிறது 2வது படம். முதல்ல வந்து செமபோதை ஆகாத அப்படின்னு ஒரு படம். பட் அதில் வந்து காம்பினேஷன் கிடையாது, ஒரு ஃபோன் கட்டில் மட்டும்தான் வரும். இதில் தான் காம்பினேஷனோட நடிச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றின எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கொஞ்சம் ஒரு பாஸ்டரோட இருந்துச்சு. பட் கதை வந்து ஒரு சொன்ன மாதிரி வித்தியாசமான கதை. அது சேத்தன் சார் சொன்ன மாதிரி அதை வந்து நான் படமாக்குற விதம் எல்லாமே நான் அருகிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியதற்கு உங்களுக்கு என் வாழ்த்தை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரும் கவிஞரான கார்த்திக் நேதா, இவர் உமாதேவி, முத்தமிழ் போன்ற அவர்கள், இதுக்கு பின்னணி இசை அமைத்த ஜிப்ரான் அவர்களும் வாழ்த்தி அவர்கள் படம் சிறப்பாக வர என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த அம்பேத்குமார் சார் வந்து முத்தமிழ் சொன்ன மாதிரி அவர் வந்து முத்தமிழை ரொம்ப அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது காரணம் வந்து அவர்கிட்ட இந்த திறமையை வந்து அவர் வெளிக்கொண்டு, அவர் சொன்னது உண்மைதான். அது ஏன்னா நான் கூட அவருக்கு ஒரு கதை சொன்னது, அவர் அந்த கதை அவருக்கு பிடிக்கல, அதனால் பண்ணலை. ஆனால் முத்தமிழை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதனால சொல்கிறேன் நான். அவர் வந்து ஒரு வித்தியாசமான கதையை தான் எப்போவுமே தேர்ந்தெடுப்பார் அம்பேத்குமார் சார். அதில் வந்து அதுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா முரளி அவர்கள்,
அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய அற்புதமான நடிப்பு வந்து இந்த படத்தில் 2 விதமாகவும் இருக்குது. அவருடைய போர்ஷன்லையும் இருக்குது, அவர் அந்த குழந்தையை தேடும்போது இருக்கிற அந்த இதுலேயும் இருக்குது. ஆனால் அருகிலிருந்து பார்த்தோன்னா இதுக்கு இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும். நிமிஷா சஜயன் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப மலையாள படத்துலேயும் நம்ம தமிழ் படங்கள்லேயும் இந்த சித்தால போன்ற படங்கள் ரொம்ப அற்புதமான அளவான நடிப்பை கொடுக்குறவங்க. அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறது நண்பர் சுப்பிரமணிய சிவா, மற்றபடி ரமேஷ் திலக் அவர்கள், அனிஷா ரைட்டர், இது எல்லாமே ஒரே நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸு. அவங்கள ரொம்ப வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன். நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த ஒர்க் பண்ணதில் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே சேத்தன் சார் ஆரம்பித்து ரமேஷ் திலக் வரை ஒவ்வொருத்தருமே அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பர்டிகுலர்லி பாலசக்தி கேரக்டர் சாரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது படத்தில் வந்தோடனே ஒரு செம்ம எந்துவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ண அசோசியேட்ஸ் பிரகதீஷ் காசிக்கும், அப்புறம் டேரக்ஷன் டீமில் இருக்க ஒர்க் பண்ண செல்வம், மைத்ரி, நாகராஜ், மற்ற அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சந்தோஷம். தேங்க்யூ. பீப்புள்ஸ் அண்ட் பப்ளிக், அப்புறம் மேடையில் உட்காந்துருக்கோம் அனைத்து ஆர்டிஸ்டுக்கும், அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். DNA படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். படத்தில் ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அதர்வா சார். இந்த படத்தில் இருக்க ஃபைட் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிஸ்கியான ஃபைட் தான், எதுவுமே ரிஸ்க் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி நெல்சன் சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஒரு டென்ஷனே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம் இது DNA. அதே மாதிரி தான் வந்திருக்கு படம், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்பேத் சார், ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை 20ஆம் தேதி தேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அவர் கூட என்னுடைய செகண்ட் டைம் ஒர்க்கிங். அத்தர்வா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா நான் இன்றைக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த படத்துக்கு நானே பார்த்து ப்ரோ அப்படின்னு நான் நிறைய சீன்ஸில் நான் அவரெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். செகண்டு நிமிஷா, அற்புதமான ஒரு நடிகை. நான் பேன் இண்டியன் ஸ்டார்னு சும்மா சொல்லலை, அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கலை, அவங்க உழைச்ச உழைப்பு தான் அந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிமிஷா. வாழ்த்துக்கள். சீரியஸாக பேசுகிறேன், காமெடி ப்ளீஸ். அண்ட் என்னுடைய ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பார்த்தி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்த்தி வந்து இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பவர். இப்போ அவர் முதல்வராக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தி. நெக்ஸ்ட்டு நவதேவி, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் ஞாபகம் வச்சேன் ஸ்டேஜில். என்னுடைய அசிஸ்டன்ட் நவதேவி, அவளுக்கு வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மென்மேலும் வளர உங்கள் அப்பாவோட நேமை காப்பாற்றுங்க. வாழ்த்துக்கள். இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெல்சன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் கூத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சோம். அதுக்கடுத்து நேற்றுடைய 9 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. நெல்சன் ஏன் இன்னும் வந்து அதிகமான படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு நேர்மையான இயக்குனர். அந்த நேர்மைன்றது நான் ஏன் சொல்கிறேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு, அதோட 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. இடைப்பட்ட கேப்பில் எங்கேயுமே தெரிஞ்சவன், பிடிச்சவன், ஃப்ரெண்டு அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இந்த கேரக்டர் இவன் தேவைன்னா இவனை நான் வச்சுப்பேன் அப்படின்ற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்காகவே மிகப்பெரிய நன்றி நெல்சன். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க நெல்சன். உங்களுக்கு இருக்க அனைத்து தடைகளும் இந்த படம் மூலமாக உடைஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அதிகமான படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். தேங்க்யூ. இந்த படம் வந்து ஒரு ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் 2 படங்கள் பண்ணியிருக்கிறேன். இந்த திரைப்படத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு இயக்குனர் 5 இசையமைப்பாளர்களை ஒரு திரைப்படத்தில் அறிமுகம் செய்து வைப்பது. அந்த 5 பேருமே புதியவர்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ஆல்பம்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு வெகுசன ஊடகத்துக்குள்ள
அவர்களுடைய திறமையையும் அவர்களையும் அங்கீகரித்து அறிமுகம் செய்திருக்கிறார் இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்சனோட நான் ஏற்கனவே ஃபரானா படம் பண்ணியிருந்தேன். அதில் 2 பாடல்கள் பண்ணியிருந்தேன். நெல்சனோட படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள் கூத்தா இருக்கட்டும், மான்ஸ்டராக இருக்கட்டும், ஃபரானாவாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், எனக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவர்களாக பட்டாங்க. ஏன்னா கவனிப்பாரற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஒருத்தவங்களாக வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்கள நம்ம கவனிக்கவே தவறி இருக்கும், கவனிச்சிருக்க மாட்டோம். அப்படி தான் ஃபரானா வந்துட்டு அவளோட வீட்டில் ஒரு பெண்ணா அவளோட வீட்டில் இருந்து வாசப்படியை தாண்டதே அவளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்னும் அவள் வாசப்படியை தாண்டணும், அந்த தெருவை தாண்டணும், அந்த ஊரை தாண்டணும், அந்த நகரத்தை தாண்டணும், இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஏறி அவள் நிற்கணும் அப்படின்றது எல்லாமே அவ்வளோ எளிமையாக கிடைச்சது கிடையாது. ஆனால் அந்த பெண்களை வந்து கவனத்தில் எடுத்து அவர்களை வந்து கதாநாயகிகளாக ஆக்கக்கூடிய ஒரு சிறப்பு வந்து நெல்சன் கிட்ட இருக்கு. அதுதான் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய எனக்கு அந்த திவ்யாவையும் ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. நான் எழுதின பாட்டு வந்துட்டு என்வானிலே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாட்டு போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கேயோ நம்ம தொலைச்சிட்டு வந்திருப்போம், எங்கேயோ இன்னைக்கு வேற ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்போம், வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு பேர்ல, வேற ஒரு உறவோட, வேற ஒரு ஆளா அடையாளத்தோட வந்து இருப்போம். ஆனா என்னைக்கும் நம்ம கடந்து வந்த அந்த விஷயத்த வந்து ஒரு பாட்டு அல்லது ஒரு சொல் அது நினைவுபடுத்திடும். அப்படியான ஒன்றா தான் அந்த 2 பாடல்களுமே எனக்கு இருந்தது. என்வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி அவர் மாற்ற சொன்னார். ஆக்சுவலி அந்த பாட்டை வந்து நான் எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா, என்கொடையில் புது பன்னீர் மழைன்னு தான் எழுதியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த கேரக்டரு அந்த பெண்ணா வந்து அவளோட உளவியலுக்குள்ளே போயிட்டு அதை எழுதும்போது அது வேற ஒன்றா வந்து இருந்தது. என்கொடையில் புது பன்னீர் மழைன்னு எழுதியிருந்தது. நான் கொஞ்சம் மாற்ற மாட்டேன்னு கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நெல்சன் வந்துட்டு அப்புறம் 2 பேருமே பேசி என்வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஏசுநாதர் வந்து அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி கிடைச்சதோ அந்த மாதிரின்னு சொல்லி நானாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் அந்த பாடல் வந்து இப்போ தொடங்கி இருக்கு. இந்த பாடல் தூங்காத ஆறொன்று நீ வந்து நீராட ஏங்குதே அப்படின்ற அந்த வரி எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வரியாக வந்து இருக்கு. அதுக்குள்ளவே நீதான் நீதான் நான் காணும் ஆனந்தம் சாயும் தோளில் சகலமும் சேரும் அப்படின்றது. இந்த சகலமும் அப்படின்றதுக்குள்ள எல்லாமும் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு உறவு வந்து அவசியமாக இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு பெண் அந்த வாசப்படியை தாண்டறதுக்கு கூட இந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து பெண்ணியம் சொல்லி பேசுகிறவங்களும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டவங்களும் சரி என்னவா புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, இது ஆணை நிராகரித்ததா வந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு ஆணோட துணை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணை, ஒரு ஆணுடன் கிடையாது, ஒரு துணை நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களா அது இருக்கணும்ன்றது தான். திவ்யாவுக்கு அப்படி அழகான ஒரு ஆனந்தன் வந்து கிடைச்சிருக்கிறான். எப்படி ஃபரானாவுக்கு அவளோட துணை வந்து கிடைச்சிருந்தானோ அதே மாதிரி மிக அழகான கதாபாத்திரங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த இடத்துல வந்தப்பவே வந்து சொன்னார், உங்கள் தொகுதி விழாவுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார். அம்பேத்குமார் சார் ப்ரொடக்ஷன், ஏற்கனவே அவருடைய டாடா படமாக இருக்கட்டும், ஜிப்சியாக இருக்கட்டும், மிக முக்கியமான கதை களங்களை தேர்ந்தெடுத்த படங்கள் அது. அந்த வகையில் டிஎன்ஏவும் மிக முக்கியமானதாக வந்து இருக்கு. இயக்குனர் ராஜமுருகன் சார் வந்திருக்காங்க, மாரி சிவராஜ் சார், பாலாஜி சக்திவேல் சார், கல்லூரியாக இருக்கட்டும், வழக்கேனா இருக்கட்டும், மிக முக்கியமான சமூக நிகழ்வுகளையும் சமூகத்தை வந்து அசைத்து பார்க்கக்கூடிய கதை களங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அவர்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நிமிஷா அதர்வா சார் பானா காத்தாடியில் பார்த்த மாதிரியான அதே அந்த ஒரு க்யூட்டான ஒரு நடிப்பை வந்து இதுலேயும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சேத்தன் சார், சந்தோஷ் சார் இருக்காங்க, நன்றி மியூசிக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 5 பேருமே அனதாகாஷ் முத்தமிழ் சொன்ன மாதிரி தான் வந்து அப்படி வந்து சின்ன பிள்ளையா பார்த்த ஒரு தம்பி ஜான் சுரேஷ் ஃபாதரோட அந்த இடத்துல பார்த்தது இன்றைக்கும் வந்து எனக்கு நினைவில் வருது. 2வதாக என்னுடைய சுப்பிரமணிய சிவா சார், தேங்க்யூ சார். வெள்ளையலை வந்து சாரோட வந்து பண்ணியிருந்தேன். ரமேஷ் பிள்ளைக்கு, நவதேவி, ரொம்ப சூப்பரான டெக்னீஷியன். நெல்சன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிங்க் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திபனாக இருக்கட்டும், சாபுவாக இருக்கட்டும், தொடர்ந்து நாகராஜ்,
என்னோட ஸ்டூடெண்ட் மைத்ரி வந்து அசிஸ்டன்ட் அதில் இருக்கா. இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு சிங்க் ஆகிட்டு அதுலேருந்து வந்து கொண்டு போகிறது அப்படின்றது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்னதாக வந்து ஒரு உதவி கேட்டால் கூட நெல்சன் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அனுப்பிவிட்டா கூட அதை வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த மனித தன்மை தான் தொடர்ந்து எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடியதாக வந்து இருக்குது. அப்படியான ஒரு படைப்பாளி தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்றது அதே கண்கள்ல இருந்து தீரன் அதிகாரம் ஒன்று, மகளிர் மட்டும், அறம், தொடர்ந்து வந்து ஜிப்ரான் சாரோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ சார். சத்யபிரகாஷ் சார், ரொம்ப முக்கியமான சாங் அது, உயிர் பூவின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன அதே தான். அந்த பாட்டுக்குள்ள நம்ம விட்டுட்டு வந்த அந்த உணர்வுகளை எல்லாம் திரும்ப வந்து நம்மளுடைய உச்சி முடியை பிடிச்சி இழுத்து உழுக்க வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு நெல்சன் உருவாக்கி கொடுத்தாரு. சத்யபிரகாஷ் ரொம்ப அழகான டியூன், அது ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. பிரவீனுக்கும் தேங்க்ஸ். 2 டியூனுமே வந்து ரொம்ப பிடிச்ச டியூன் எனக்கு. உயிர் பூவை பாட்டை பொறுத்த வரைக்கும் அது சித்ரா மேம் பாடியிருக்காங்க. யாரோட வந்து இணைச்சி அதை இவங்க தான் பாடணும்னு சொல்லி நீங்கள் பண்ணதே ரெக்கார்டிங்க்கு என்னால் வர முடியல. உண்மையிலேயே அது ஒரு வேற ஒரு அழகை வர வச்சிடும். அப்படியான ஒரு சுச்சுவேஷனுமே வந்து அப்படி தான் இருக்கும். இழந்த ஒன்றை வந்து நம்ம திரும்ப வந்து இதை நம்ம பார்த்துடவே கூடாது, இந்த வாழ்க்கையில் சந்திச்சிடவே கூடாது. ஒரு நாளை நம்ம கடந்திருப்போம், 1 மணி நேரத்தை கடந்திருப்போம், ஒரு நாளை கடந்திருப்போம், 6 மாதம் கூட கடந்திருப்போம். திரும்ப இதுக்குள்ளே வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் திரும்ப வர வைக்கிற சுச்சுவேஷனை இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. இசையமைப்பாளர் சத்யபிரகாஷும் அப்படி ஒரு டியூனை கொடுத்துருக்காரு. சித்ராமாவோட வாய்ஸில் அந்த பாடலும் வந்து மிக அற்புதமாக வந்து வந்திருக்கு. தேங்க்யூ மேம். இந்த நேரத்தில் ஸ்வேதா மோகன் என்வானிலே பாடல் வந்து பாடியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் ஃபஸ்ட்டு எனக்கு மாயா படத்துலேருந்து, மாயா நதியிலேருந்து இப்போது என்வானிலே வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்வேதா மோகன் இங்கே இல்லை அப்படின்னாலும் எல்லாருக்குமே வந்து நன்றி. அதிஷா கோடைரக்டரா வந்து இதில் வந்து பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அதிஷா. முருகேஷ் அண்ணா, வெண்ணிலா அக்கா, பதவியை பெற்ற கையோடு வந்திருக்கக்கூடிய கவினா இருக்கட்டும், நிலாவா இருக்கட்டும், வாழ்த்துகள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சினிமாவும் இயல்பாகவே அதனுடைய குணமே வேற குணம். அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு. ஆனால் அதில் கலைஞர்களாக தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான இது, ரொம்ப அபூர்வமான இது நம்ம குறையாக சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமாக சினிமாவை பதிவு பண்ணவர் ஹிட்லர் தான் அத்தனையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எதிர்கால வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஹிட்லர் ரொம்ப நம்பினாரு. ஹிட்லரும் மிகச்சிறந்த கலைஞர். அவன் வியன்னா ரோடுகளில் அந்த பெயிண்டிங்கை கரெக்டாக வாங்கியிருந்தாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரே வந்திருக்காது. அந்த கலைஞர் புறக்கணித்ததால தான் அவ்வளோ பெரிய வார் வந்துச்சு அப்படின்னு ஹிட்லர் பதிவு பண்ணார். அப்படியாக இந்த சினிமா எவ்வளோ பெரிய வலிமையானது, அதற்கு வந்து இங்கே இருக்கிற நம்மளுடைய அரசியலும் சப்போர்ட் பண்ணுறதால தான் இன்னும் சினிமா நமக்கு நல்லா இருந்துகிட்டே இருக்குது, தமிழ் சினிமான்றதை நான் நம்புகிறேன். அம்பேத்கரை பற்றி நான் சொல்லணும்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே சிறந்த படங்கள், கழுவத்தி மூன்கள்லேருந்து, டாடாவிலேருந்து, ஜிப்சிலேருந்து சிறந்த படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்னு அண்ணா சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு படத்துக்காக லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம். ராயன் ஒரு படத்துக்கு ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு இடம் வேணும் செட்டு போடுறது. அண்ணனுக்கு அது தெரிஞ்சு அவரும் என் கூட வந்து ஒரு நாள் லொக்கேஷன் தேர்ந்தார். அவருக்கும் ராயனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரே விஷயம் தான், இந்த சினிமாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தேடினாரு. ஆனால் 2-3 இடம் காட்டினாரு. ஆர்ட் டைரக்டருக்கு அது வந்து உள்ள மரங்கள் இல்லை இல்லைன்றதுக்காக நாங்கள் அதை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி தான் எனக்கு அண்ணன் பழக்கம். அப்படி ஒரு அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல் என் கூட வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படத்துக்கு. அப்படி ஒரு சினிமாவை தன்னுடைய உணர்வால் வாழ்கிற ஒரு மனிதனாக தான் அவரை பார்க்குறேன். அதனால தான் சிறந்த படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசராக இருக்காரு. அடுத்தது தம்பி நெல்சனை நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமாக நினைக்காங்க. எலியை வச்சு படம் எடுத்தவர், அந்த எலியில் ஒரு ஷாட் கூட சிஜி இல்லைன்னு சொன்னவர். அதனால இன்னும் நிறையா ஆர்டிஸ்டை வந்து எலியே வந்து அவ்வளோ சிறப்பாக நடிப்பு வாங்கியிருக்காருன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள், நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்து நிறைய நடிகர்களை உருவாக்குற ஒரு மனிதனாக நெல்சனை பார்க்குறேன். ரேடியோவிலே மிகச்சிறந்த எஃப்எம்ல வேலை பார்த்தவர்.
அடுத்தது அவரை பற்றி சொல்லணும்னா டென்ஷனே ஆகாது அவர். கோபத்தை விடவும் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் கோவப்படுவான்னா அது தம்பி நெல்சன் தான். அது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு கலை. அது சட்டென்னு அதான் கோவத்தையே சிரிச்சுட்டு பாருங்க. அப்படி ஒரு அபூர்வமான கலையெல்லாம் வச்சிருக்கிற தம்பி அவரு. அடுத்தது வந்து அப்பப்போ என்கிட்ட என்ன ஃபீல் பண்ணுவார்னா, அண்ணா நமக்கு மட்டும் என்ன இப்படி நடக்குது அப்படின்னு. அது காலதாமதமாக இருக்கலாம், அல்லது ஒரு பார்க்கலாம் நேற்று யாரும் ரிலீஸ் இன்னைக்கு மாறுது. ஆனால் நான் சொல்லுவேன், எப்பா நம்மெல்லாம் மனிதர்கள், இயேசுவே காட்டி கொடுத்துட்டாங்க, அதனால அவர் கடவுள் ஆகிட்டாரு. ராமன் போய் தற்கொலை பண்ணிட்டான், கிருஷ்ணன் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தர் போய் 80 வயசு, அவருக்கு வந்து வயிற்று பிரச்சனை வச்சு புத்தரை இறந்து போயிடுறாரு 80 வயசுல. ஏன்னா இப்படி மனிதர்கள்லாம் வந்து இங்க சோதனையோட தான் இருக்கிறான். என்ன அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கஷ்டங்கள் வரும். ஏன்னா அப்பதானே அவன் கடவுள் ஆக முடியும். யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா இயேசு நம்மள மாதிரியே இருந்து செத்து போயிருப்பாரு. அதனால ஒரு சோகம், ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அது ஒரு நன்மைக்காக தான் எடுத்துக்கணும். அப்படின்னா அண்ணே சரிங்கண்ணே ஓகேண்ணே அப்படின்னு அப்படி ஒரு கஷ்டங்களை கடந்து போறதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அடுத்தது வந்து இந்த படத்துல பார்த்தின்ற மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் வந்திருக்காரு. உங்களுக்கு நீங்க இந்த படத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமான போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அடுத்து அசோக் நம்ம மாஸ்டர். எனக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன ஃபைட் தெரியும், என்னையே வச்சு நம்ம அதில் வச்சு ஒரு ஃபைட் என்ன ரொம்ப காப்பாற்றி விட்டார் அவரு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோ பற்றி சொல்லணும்னா, நான் எப்போதுமே நினைப்பேன், இந்த வசதியான பசங்க எல்லாம் ஒன்றும் மக்கா இருக்கும், இல்லைன்னா கெட்டு குடிச்சவராக போயிடும். அவங்களாம் இப்போ 3வது தலைமுறை. அவங்க தாத்தா சித்தலிங்க ஐயா மிகச்சிறந்த ப்ரொடியூசர், டைரக்டர், ராஜகுமாரே வச்சு படம் எடுத்தவர். அவங்க அப்பா முரளி சார் நம்மளுக்கு தெரியும், தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்தவர். அதுக்கு பிறகு இப்போ அதர் வந்திருக்காரு. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற பண்பு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு இவ்வளோ பண்போடு நடந்துக்கிறது தான் எனக்கு வந்து அவங்களுடைய உயரம் இன்னும் மேலும் மேலும் போகிறதுன்றதுக்காக பேசிக் செய்தியாக நினைப்பேன். யாருக்கும் அந்த மரியாதையும் பண்பையும் யார் யாரெல்லாம் விடாமல் வச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையினுடைய மிக உச்சத்துக்கு போவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அது அதர்வாகிட்ட இருக்கு. அடுத்தது இந்த படத்தில் அவர் வந்து அண்ணன் பாலாஜி சொன்ன மாதிரி 2 பரிமாணத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். நாகு இந்த படத்தினுடைய கோ டைரக்டராக பண்ண என் அன்பு தம்பி நாகு சொன்னான், நான் வந்து அவங்க கூட காம்பினேஷன் நடிக்கிறதால எனக்கு தெரியல. அதே போல் மற்ற இந்த படமே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ட்டு ஒரு டாக் வெளியில் இருக்குது. இன்னும் நான் படம் பார்க்கல, நிச்சயமாக பார்த்துட்டோம்னா நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல இந்த படத்தை பற்றிய ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அடுத்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மியூசிக் டைரக்டர் 5 முகம், அவன் வந்து ஜிப்ரானோடு சேர்த்து 6 முகம். தம்பிங்களா, இதே ஒற்றுமையோடு நீங்கள் இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணம் என்னன்னா, வளரும்போது ஒற்றுமையாக, வளராத முடியும் ஒற்றுமையாக இருக்கும், வளர்ந்த பிறகு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் மனித எண்ணம். நீங்கள் இதே மாதிரி வளர்ந்த பிறகும் ஒன்றா சேர்ந்து சில படங்கள் வேலை செஞ்சு நீங்கள் ஒரு உதாரணமாக வாழணும் தம்பி. ஏன்னா இது உங்கள் ஹெட்டு ஜிப்ரான் வச்சுங்க, இதே ஒற்றுமையோடு இருக்கணும். உண்மை சொல்கிறேன் தம்பி, இதே ஒற்றுமையோட. ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கலாம். அடுத்தது இந்த படத்தில் இந்த 5 பேர் மியூசிக் டைரக்டர் எந்த மியூசிக்கை போடுவாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் கோவம் வரும் இல்லை. ஏன்னா ஒரு பையனுடைய மியூசிக் போட்டால் அடுத்தவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதே ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களை தனித்தனியாக என்னால் சொல்ல முடியல. சமூகங்களுக்கு வணக்கம், நம்பி மாறு செல்வராஜுக்கு வணக்கம். அதனால் யாரும் கோச்சிக்காங்க. வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூண்ணே. அவர்களுக்கு தொடர்ந்து அடுத்ததாக சவுண்ட் டிசைனர் பிரதாப் அவர்களை அழைக்கிறோம். இசைக்கலைஞர், ஒரு அறிமுகமாக இசைக்கலைஞர் நெல்சன் சீக்கிரம் நிறைய படம் எடுக்கும், சீக்கிரம் முடிக்கணும். ரொம்ப நுணுக்கமான உணர்வுகளையும் உறவுகளை பற்றி நெல்சன் தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க. நிறைய வெர்சடைலாக இருக்கும், சப்ஜெக்ட் நிறைய வெர்சடைலாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் காமனாக இருக்கும். நெல்சன் படத்தில் எப்பவும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகலாம். வெறும் ஒரு பொருளாக வெறும் ஒரு காட்சியாக இல்லாமல் எல்லா காட்சிகளுக்கு தவிர ஏதாவது ஒரு உணர்வை கடத்தணும்னு தொடர்ந்து எல்லா படங்கள்லையும் இருக்கும்.
எனக்கு அதனால் நெல்சனோட படத்தில் ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அசைன்மெண்ட்டாக தான் நெல்சன் தொடர்ந்து நிறைய படம் எடுக்கணும். தயாரிப்பாளருக்கு நன்றி, மற்ற கலைஞர்களுக்கும் நன்றி. ஏன்னா இதனோட தமிழ் டெபியூ ஃபிலிம். Thank you Olympia Movies and thank you so much Nelson sir for giving me this opportunity and introducing me to Tamil industry. Although ரொம்ப சின்ன ரோலாக இருந்தாலும் எனக்கு I think you got the best out of me. Atharva Garu, thank you so much. I had a great time working with him and thank you so much. ஸ்டேஜில் கூப்பிட்டு இப்படி பேச வைக்கிறதுக்கு நெல்சன் சார், கங்க்ராச்சுலேஷன், யூஆர் ஆல் சேல் இந்த சேம் போட். எல்லா போட்டையும் கரை சேர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான பைலட் தேவை. ஸோ ஒலிம்பியா பிக்சர்ஸ் அம்பேத்குமார் சார் ரொம்ப நன்றி. எல்லா படத்தையும் கரெக்டாக போய் கரை சேர்த்துவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியும். அதுமாதிரி அடுத்து எங்கள் படம் ராஜமுருகன் சார் படம் லைனப்பில் இருக்குது. அண்ட் ஹோல் டீமுக்கும் நன்றி. பெருசாக எனக்கு பேச வராது. ஸோ அதனால் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தேங்க்யூ. என்னுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்களும் அவருக்கு. அதான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கரெக்டான படங்கள் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து வெளியில் போகணுன்னு எப்பயுமே யோசிப்பார். ரொம்ப மெனக்கெடுவார் அதுக்கு. சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர் நான் பார்த்த ஒரு தயாரிப்பாளர். ரொம்ப கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அவருக்கு எந்த படத்தை பற்றியும். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படமும் எல்லா படம் போல் அவருக்கு இருக்கணும்ன்ட்டு. அடுத்த இயக்குனர் நெல்சன் சார், அவங்களோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படங்களுமே ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். எல்லாருக்கும் அவருக்கும் வாழ்த்துக்கள். டைம் இல்லாத நான் ரஷ் பண்ணுறேன். ஸோ அதனால் சார், மானசா மேம் அண்ட் நிமிஷா மேம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நடித்த ரொம்ப ஃபேவரட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். சந்தோஷ் இருக்காரு, நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. ரமேஷ் திலக் சார் இருக்காங்க, நம்ம சுப்பிரமணியம் சிவா சார் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் பாலாஜி சத்யவேல் சார் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவ். கிப்ரான் சார் இருக்காங்க. அண்ட் ஆல் தி 5 மியூசிக் டைரக்டர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக இருக்கேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக இந்த படம் வரும்ன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. நன்றி. கிட்டத்தட்ட வந்து இது என்னுடைய ஒரு விழாவாக நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நெல்சன், ரமேஷ் திலக் சொன்னது மாதிரி நெல்சன் ஜெயிச்சா அது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு தலைமுறைக்கே ஒரு வாசலை திறந்து விட்ட மாதிரி. அப்படி வந்து ரொம்ப கீழே இருந்து வந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிற ஒருத்தர். சில பேர் தான் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க, சிந்தனையிலையும் கிராஃப்ட்லேயும். அப்படி ஒரு டைரக்டர் நெல்சன். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன், டிஎன்ஏ. நிச்சயமாக சொல்கிறேன், நெல்சனுடைய படங்களில் வெகுஜன ஆதரவும் வியாபார ரீதியான பெரிய வெற்றியும் பெறக்கூடிய முதன்மையான படமாக இது இருக்கும். நிச்சயமாக நான் படம் பார்த்ததுனால சும்மா சம்பிரதாயமான வார்த்தைகளாக சொல்லலை, நிச்சயமாக அது நடக்கும். அதர்வா அவர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிமிஷா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல நடிகைகளில் ஒருத்தவர். மொழிகளை கடந்து ஏற்கனவே நம்மிடம் வந்து சேர்ந்தவர். இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சத்யவேல் சார், சுப்பிரமணியம் சார், இந்த படம் ரமேஷ் திலக்கு, அத்தனை பேர் ரொம்ப சிறப்பான ஒரு படமாகவும் மக்கள் கொண்டாடுகிற படமாகவும் இந்த படம் வந்திருக்கு. அம்பேத் சார் எனக்கு வந்து தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய உயர்விலும் தாழ்விலும் தொடர்ந்து உடன் வரக்கூடிய ஒரு நண்பர், அற்புதமான மனிதர். நான் எப்போவுமே ஆச்சரியமாக பார்க்கிற ஒரு மனிதர். காலையில் 6 மணிக்கு சென்னையை விட்டு கிளம்புவார், 9 மணிக்கு வந்தவாசியில் இருப்பார். திருப்பி அங்கே வந்து 6 மணிக்கு கிளம்புவார், 9 மணிக்கு சென்னையில் இருப்பார். அப்படி வந்து நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அபாரமான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை வந்து அரசியல், சினிமா, தொழில்துறைன்னு அத்தனையிலையும் ஒரு வெற்றியாளராக மாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் சினிமா மீது ஒரு தீராத காதல் கொண்டவர். நம்ம ஜிஎன் செட்டி ரோட்லேருந்து ஹாட் சிப்ஸில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ளே ஒரு திரைக்கதை சொல்லி முடிச்சிருவார். அவருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கே நிறைய கதைகள் இருக்குது. அப்படியான ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய, அதனால் அவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி தப்பிக்க முடியாது.
தெளிவாக வந்து திரைக்கதையிலேயே வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்று வைத்திருக்கிறவர். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஸோ அதனால் அம்பேத்கருடைய படங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கான நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிற ஒரு விஷயம். அதனால் டிஎன்ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அந்த வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. அவர்கிட்ட கதை நரேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நரேஷன் கொடுப்பாரு. பொதுவாக மியூசிக் டிஸ்கஷன் பற்றி பேசும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய நரேஷன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நான் நெல்சனை சொல்ல, பொதுவாக நீங்கள் டெபியூ டேரக்டர்ஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்கிறேன். டெபியூ கம்போசர்ஸ், ஸோ ஹாப்பி நெல்சன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெல்சன் இஸ் மை காலேஜ் மேட். நானும் நெல்சனும் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கோம் காலேஜ் டேஸில். அப்போலேருந்து எனக்கு நெல்சன் பழக்கம். நெல்சன், இந்த படத்துக்கு நீங்கள் 5 டெபியூ கம்போசர்ஸை லான்ச் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ரவுஃபா மேம், மீடியா மேசன்ஸ் ரவுஃபா மேம் அண்ட் டீம் பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். ஏன் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நீங்கள் லிட்டரலி உங்கள் குழந்தைகளை வந்து எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க. அது இந்த படம் பார்த்தா புரியும் ஏன் அதை எவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஹாப்பி. 5 டெபியூ கம்போசர்ஸுமே பிரவீன் சாய், சாய் சிவா, ஸ்ரீகாந்த், சத்யபிரகாஷ், அனல் ஆகாஷ். ஸோ ஹாப்பி. லிரிசிஸ்ட் பாலலாசிரியர்கள் உமாதேவி மேடம், கார்த்திகேயதா பிரதர், முத்தமிழ் பிரதர், ரொம்ப அருமையாக பாடல்கள் இதில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஹாப்பி. இந்த படம் வந்து ஒரு மாதிரி படம் பார்க்கும்போது வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இதில் ரிவீல் பண்ண முடியாதுன்றதுனால, ஏன்னா ட்ரைலர்லேயே அவர் ரொம்ப பார்த்து தான் கட் பண்ணியிருக்காரு. இதில் என்ன விஷயம் இருக்குது, ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால ரொம்ப ரிவீல் பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக ஆகும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதுவா பிரதரும் நிமிஷா 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல் ட்ரீம் வந்திருக்க மாரி செல்வராஜ், ராஜன் முருகன், கணேஷ் பாபு, ரமேஷ் திலக், அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் அண்ட் மீடியா, நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா திங்க் மியூசிக்கில் ஏறக்குறைய ஒரு 60-65 டெபியூ கம்போசர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். கொலாபரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாரும் ஒரு நல்ல இதில் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் வந்து டெபியூவாக லான்ச் பண்ண டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரான் தான். அவர் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த 5 டெபியூ கம்போசர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற வகை அவர் இதில் வந்து பண்ணியிருக்கிறது. வாகேஷ் சுல்வால வந்து லான்ச் ஆனார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரஸ் அண்ட் மீடியா, உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த டெபியூ கம்போசர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த டெபியூ கம்போசர்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். எந்த ஒரு நாளுமே வந்து என்ன லைட்ஸ், கேமரா எதை பற்றியுமே வந்து ஒரு கொஷின் பண்ணது கிடையாது. என்ன வேணுமோ அதை கரெக்டாக எனக்கு கிடச்சிரும். ஸோ எனக்கு டென்ஷனே இல்லாமல் வந்துட்டு இந்த படம் பண்ணி கொடுத்தாப்புல. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் டிஎன்ஏ, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் ட்ராமா. கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பிடிக்கும். அண்ட் அதோட சார் நிமிஷா சஜயன், ஸோ இவங்களோட பேர் வந்து ஸ்க்ரீனில் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த எமோஷனை வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெரிய பேக் போன் வந்து ஜிப்ரான் சார், அவரோட பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். பாலா செக்யூர் சார், சுப்ரமணிய வண்ணா, யதன் சார் அண்ட் ரமேஷ் திலக், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு என்னுடைய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நாள் கூத்துலேருந்து. அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் பரானா வந்துட்டு நான் கிளாஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் என்னுடைய ஃப்ரெண்ட் கோகுல், சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவன் என்னடா இந்த படம் நான் வந்திருப்பேன்னு தெரியல எனக்கு. நான் பரானா வந்து நான் கிளாஸ் ஒர்க் பண்ண வந்தேன். ஸோ அதுக்கு மூலமாக தான் நானும் நெல்சனாக வந்துட்டு ட்ராவல் பண்ணோம். அதில் ஒரு முக்கியமான போர்ஷன் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நெல்சனை வந்து நம்பி இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தாப்புல, அவரோட நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக. அண்ட் 3 சாங் இதில் காட்டல,
பட் ஆக்சுவலி அந்த 3 சாங்ஸுமே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி ரிவீல் ஆகிடும்னு காட்டல. ஸோ அண்ட் மற்றபடி நான் முடிச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் நெல்சன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன் நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்லேயும் ஜானர் மாறிட்டே இருந்தாலும் அது ஒரு க்ளீன் நரேஷன் இருக்கும். ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவோட இஸ் பெஸ்ட் ஒர்க் அண்ட் கமர்ஷியல் படம். அண்ட் அவர் பேசி கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் நாங்கள் பேசுகிறதுலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை வேலையை பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவார். அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணார்னா செம்மையாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபில்ம். அது என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அவர் பேசணும். தேங்க்யூ. டிஎன்ஏ படம் ரொம்ப ஸ்பெஷல் படம் எனக்கு. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் Nelson sir for trusting me with the character. Divya is very special. She is love. എനിക്ക് കുറച്ച് ചാലഞ്ചിങ് ആയിരുന്നു ക്യാരക്ടർ. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിങ് മീ ത്രൂ ഔട്ട് ദി ജേർണി. അഥർവ, thank you for being a wonderful co-actor and I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Ramesh Anna, my favorite human, incredible actor. And all the cast and crew for all the support. Nagaraj Anna and assistant directors for supporting me with the dialogues. Achu, June 20th in padam release avudundu. I want everyone to watch the film. Family aayittu emotionally ellarkum connect cheyan pattiya film aanu. So please do watch the film and support us. And thank you so much for supporting me throughout the journey. And ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറേ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. இன்வைட்டிங் மீ ஹியர். யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய ஆடியோ லான்ச்க்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு தான் வந்து பார்த்துருக்கோம். பட் தேங்க்யூ சார் ஃபார் இன்வைட்டிங் அஸ். அப்புறம் வந்து சினிமாவெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அதை தாண்டி இவ்வளோ பேர் வந்து அது பின்னாடி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது. அண்ட் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ரிசல்ட் அந்த பிடிஎஃப்ல வர மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் வந்து அப்படியே ஒரு பதட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டீசர் அண்ட் சாங்ஸ் ஹேஸ் கம் அவுட் வெரி வெல். ஐ எம் விஷிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ சார். ஸோ தாட்ஃபுல் ஆஃப் யூ டு ஹானர் அஸ் இன் திஸ் டைம். வரும்போது கூப்பிட்ட பிறகு நான் யோசித்தேன், நம்ம ரெலவெண்ட்டாக இருப்போமா, ஒரு ஆடியோ லான்ச் கூப்பிட்றாங்க, நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கோம், இதுக்கு நம்ம ரெலவெண்ட்டாக இருப்போமான்னு யோசிச்சோம். ஆனால் வந்த நிமிஷத்துலேருந்து பார்த்த ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்போது மோர் கனெக்டடாக ஃபீல் ஆகுது. படிக்க ஸ்டார்ட் பண்ணி விகடனில் ரொம்ப ஃபேவரட்டான சீரீஸ்னால் வட்டியும் முதலும் மறக்கவே நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் இங்கே நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராஜமுருகன் சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார், அதுக்கப்புறம் பாப்புலர் டைரக்டர்ஸ் பாலாஜி சார், அதுக்கப்புறம் நெல்சன் சார் எல்லாருமே, அதுக்கப்புறம் வர்சடைல் 3 ஸ்டார்ஸ் இருக்காங்க, அதர்வா சார், அதுக்கப்புறம் மானசா மேம். எந்த லாங்குவேஜ் எடுத்து சடனாக பார்த்தாலுமே நிமிஷா மேம் இருப்பாங்க. ரீசெண்டாக டப்பா காத்தல் பார்த்தோம். டக்குட் மலையாளம் மூவி பார்த்தா மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ், என்னோட பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இங்கே, அவங்களுக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். அந்திமாலை நேரம் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அவரையும் இங்கே லிரிசிஸ் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அகெயின் டு அம்பேத் குமார் சார். ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு டிஎன்ஏ அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. நல்லா யோசிச்சுட்டே உட்காந்துருந்தா அங்கே எல்லாரும் பேசுகிறத கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நிமிஷா அப்படின்னு பக்கத்துல இருந்து பேசிகிட்டே இருந்தாங்கன்னா நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்ககிட்ட கேட்டேன். படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி இப்போ என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு. இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவன் அதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு கண்டுபிடிக்க தெரியல. அது கொஞ்சம் அசிஸ்டன்ட் கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அவன் வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னாங்க, இது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க, ஏதாவது ஒன்று பார்டர் அப்போ அது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படம் கால் ஓட்டிகிட்டு வந்தேன். இதை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தேன்.
வந்து உட்கார்ந்ததுலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது இது அதில் சேர்ந்தது தானா ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க. நிச்சயமாக டீமுக்கு உங்களை நன்றி சொல்லணும். இந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு, அந்த படத்துலேருந்து உங்களை ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்று அந்த நெல்சன் கால் பண்ணிட்டேன். ஃபோன் அடிச்சுட்டு யோ இந்தியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேசுகிறேன், நம்ம நெல்சன் பேச மாட்டா போய். அப்போ இல்லை நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நாள் கூத்து அவரோட முதல் படம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா 2 ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. படம் 2 ஆப்ஷன் அப்படின்னா 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று ஃபைட், ஒரு என்ன சொல்கிறதுனா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமெண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது, அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. இன்னொரு வெர்ஷன் எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது, எது வந்து சக்ஸஸாக இருக்குது, எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணணும், நம்மளை ஒரு டைரக்டராக நம்மளை ஒரு செலிபிரிட்டியாக எது போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் இருக்கிறது சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி நெல்சனோட 4 படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் அவருக்கு வயசு தான் என்ன, ஏன் அழகு இந்த ஒரு நாள் கொடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் நெல்சன் பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினச்சிட்டேன் நான். அப்போ இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து பர்கானாவாக இருக்கட்டும், ஒரு நாள் கொடுத்துலாம் ஃபஸ்ட்டு படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான, இது என்ன சொல்கிறது, இது வந்து இன்னொரு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களா அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு சினிமாவை நேர்மையாக அது நீ கனெக்ட் ஆகுது ஆகலை, எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது, அது எப்படி தான் தொடங்குன்னு தோணுது, நான் அதை தொடங்கணும். அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும். வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம், ஆடுவோம், பாடுவோம், என்ன ஏதோ பண்ணுவோம். பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி பொது புத்தி கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம். அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டையோ இல்லை அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம். அவருடைய 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ், அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க, மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க. இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் தான் நெல்சன். எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தனியாக இருக்கார். நான் நினைக்கிறது அப்படி தான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதை எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்திலையும் இயங்கக்கூடிய, அது ஒரு ஐடியாக இருக்கட்டும், ஐடி பீப்புளாக இருக்கட்டும், அது எஃப்எம் மாதிரி ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிற பொண்ணாக இருக்கட்டும், அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய டக்குனு தென்படாத கேரக்டர்ஸ்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை படம் முடிச்சு காட்டுறதுல ஒரு எங்கேயாவது ஒரு மேலே கிடைக்காதா. ஏன்னா அவர்கிட்ட பெருசாக பேசுனது இல்லை. அவர் படம் பார்க்கப்போ எனக்கு தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஆற்றுல இலையத்துக்கு போட்டு அது ட்ராவலாகி மெதுவாக போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாமல் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்கள் எடுக்கக்கூடியவர் தான் நெல்சன். நீங்கள் மான்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா எப்படியான காமெடி பண்ணலாம், ஆனால் அதுலேயும் சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பார். அதை வச்சுக்கிட்டு கோக்கு மக்காலாம் பண்ணியிருக்க மாட்டார். இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதுன்னு நான் ஏங்கிருக்கேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அவர் பேசுறதுக்கு. ஏன்னா இந்த தலை ரொம்ப முக்கியமானது. அப்படி டிஎன்ஏ எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும், இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும், அவரோட அந்த பயோபிக் அவரோட சினிமாகிராஃபியில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு. நினச்சி பார்த்தா அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது, சினிமா வட்டம் இருக்குது. இப்போ என்ன புதுல வேகமாக ஓடும், இப்போ என்ன படம் எடுத்தால் பயங்கரமாக ஹிட் ஆகும் நினச்சா ஒரு கதையை அவரால் பண்ண முடியும். ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்கில் உழக்கூடிய கூழாங்கல்லாவே இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து டிஎன்ஏ படமும் ஒரு மனசுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. குட்டியாக நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல. என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், எப்படா கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படித்து முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க, எந்த பக்கத்தை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அமைதியும் ஒரு மௌனம் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா
நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு உண்மையை நேராக பார்க்க ஃபீல் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஊரு கத்திலாம் பார்க்க முடியாது. ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்தில் ஒன்று நடந்திருப்போம். நம்ம பில் கிட்ட கவுண்டர் நின்றுருப்போம். அந்த கவுண்டருக்கு ஒரு கதை நமக்கு தெரியாது. நம்ம ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த டாக்ஸிக்குள்ளே ஒரு பயங்கரமான கதை நமக்கு தெரியாது. நம்ம இப்படி அங்கங்கே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருப்போம். நம்ம நடந்து உட்கார்ந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கும். ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும். அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு. நாம் நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல், நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ், நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள், நம்மளோட உறவினர்கள், நம்மளோட காவல் அதிகாரிகள், இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடக்கூடிய கதையை அதை சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு வேல்யூஸை கிரியேட் பண்ணி இது நடந்தால் என்ன ஆகும் இருக்குல்ல, இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கூடிய நாசக்கார உலகம் இருக்குல்ல, அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள நம்ம எப்படி நாம அது தெரியாமல் அதுக்குள்ள எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமா டிஎன்ஏ வந்திருக்கு. நிச்சயமா இந்த படம் அதர்வா ப்ரோ சொல்லி ஆகணும். அவங்க ஞாபகம் தெரியல, பெரிய பெருமாள் கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்கா இருக்கா? அப்படிதான் இருக்கும். பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடிச்ச உடனே இது யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படிங்கும்போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதேமே இந்த பாட்டு பாடி அழுத, நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைட் லவ் அதிகமாக பண்ண தலைவர். ஓகேங்களா? அது ஒன் சைட் லவ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஒன் சைட் லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத காதல் ஒன் சைட் லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நமக்கு கெத்த கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டான்னு சொன்ன உடனே, நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய பெருமாளுக்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்கள் தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல, அதுக்கு கதை பயங்கரமாக ஆக்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னால் நம்ப மாட்டேங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. முரளி சார் போய் கதை பண்ணலையே, யார் வச்சு தான் படத்தை பண்ணுறது, வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படின்னு. வேற ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்போவுமே இப்படிதான் இருப்போம், அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம். நம்மளை பார்த்து அவரே நம்ம டைரக்டர் நம்பலை, யார் நம்ப போகிறா அப்படின்னு பயங்கர அப்செட்டில் இருந்தேன். என் ஒய்ஃபிட்டெலாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்ணுறோம், பெரிய பெருமாள் அதர்வா தான் அப்படி சொல்லி அது நடக்கலை. பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தி சொல்லுவேன், இந்த பெரிய அதுக்கான சந்திப்பே நடக்கல ரெண்டு பேத்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கிறோம் நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அப்பவே அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்றதுன்னா, இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். இன்னும் உயரம் போகக்கூடிய, உயரமாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க எனக்கு தெரியல. இன்னும் உயரமாக போகக்கூடிய நடிகர் தான். அவளுக்கான கெப்பாசிட்டி உடம்பு ஆற்றல், அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்கு. டிஎன்ஏ நிச்சயமாக ஒரு முக்கியமான படமாக இருக்கு நம்புறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிமிஷா சொல்லிட்டு அவங்களை பற்றி முதல்ல நான் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுவது இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது. அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல, வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் அகம் சொல்லுது நான், சரிங்களா? அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு தென்பட்டுட்டே இருந்துச்சு. நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ள நினைக்கிறோம், ஓகேங்களா? அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம். நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் இதே அசிஸ்டண்ட்டில் சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி, நான் உங்கள்கிட்ட நான் வந்தது இல்லை, ஆனால் என் அசிஸ்டன்ட் அடிக்கடி சொல்கிறது நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி ஒரு பொண்ணு தான் பெட்டராக இருக்குண்டா சொல்லியிருக்கேன் நான். அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள், இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய ஒரு உருவமாக நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை, எங்களுக்குள்ளேயே குறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம், அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் சார், ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா 10 படம் நேற்று தான் லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தார்.
எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, இவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ அரசியல் பேசுறது, சினிமாவில் பேசு, இது பண்ணு, எழுதுலாம் ஓகே, பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க. அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றிடாத, மேடையில் பேசிடாத. அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா அவங்க சினிமாவுக்குள்ள கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள அரசியல் இருக்கு, அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை, கலை ஆங்காரம் இருக்கு, அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு மேடை மக்களை, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப். தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை. இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை. அப்போ அரசியல்வாதியாக மாற சினிமா போயிடும்போது ஒரு அரசியல்வாதியாக வந்து 10 படம் பண்ணியிருக்காரு. இந்த 10 படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன லிஸ்ட்டே நான் நேற்று தான் கேட்டேன். எனக்கு கல்வெத்தி முகம் உங்கள் படம் தெரியாது, எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஜிப்சி, மணங்குத்தி பழையெல்லாம் பண்ணியிருக்காரு, மணங்குத்தி பழைய பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, கல்வெத்தி முகன் பண்ணியிருக்காரு, டாடா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே நல்ல டைரக்டராக இருக்காங்க. ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை. அந்த படம் எடுத்துட்டு பாருங்க, அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு, அந்த படத்தை கொண்டாடுறாரு. அது ஏன் படம் கிடையாது, ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்கிறாரு. இந்த கெத்துலாம் இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடு இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், சினிமாவில் முடிச்சுக்க எல்லாம் அரசியல் தான் போகிறாங்க. ஆனால் இப்போ தொடக்கத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க, அரசு மட்டும் வேணா தலைவாரி பேசும்போது இங்கே ஆச்சரியமா இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இங்கே அரசியல் தான் போகிறாங்க. அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த சினிமாவில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே இடனா இருந்து பேசுவாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்எல்ஏ வாங்க, 10 வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புறாரு, அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான் அவர் வந்து படங்களை ஏற்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கேட்கவே நேர்த்தியா சொல்லிட்டாரு, இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு. நீ பார்த்துட்டு சொல்லு தம்பி கூட அவர் சொல்ல, நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல, தம்பி நல்ல படம் நீ பார்த்தது அப்படின்னாரு. அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும் அதை பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல, அந்த கெத்து இருக்குல்ல, இந்த இது ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்றேன் அப்படிலாம் சொல்ல. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன், அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்றாரு. ஒய்ஃப்னு ஒரு படம் படிக்கிற தம்பி செம்ம படம், அவன் எழுதி வச்சுக்கோ, நல்ல பெரிய டைரக்டர் ஆமான்னு சொல்றாரு. அப்போ டாடா டைரக்டர் சொல்றாரு, அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், நான் தான் டைரக்டர் ஆக்கினேன், அவன் கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்க ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு இருக்க ஒரு ஆளா இருக்காரு. அப்படியே நம்மளையும் முடிச்சதாப்புல, நீ எப்போ சொல்ல அப்படிங்க. நான் சொன்ன போச்சு உள்ள வச்சு கூட்டிட்டாங்க, சாவி யார் வச்சுக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட சாவியை யார் வச்சுக்கானே தெரியல, உள்ள வச்சு கூட்டிட்டாங்க, நான் உள்ள இருந்தே படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம், நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்க தான் தெரியும், உட்காந்துக்கவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. அப்படி இந்த மேடையில் ஃபுல்லாக பாலசக்தி உனக்கு ஆனால் செம அடிச்சிருக்கீங்க. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்துட்டு எல்லா கேரக்டருமே இப்போ பாலசக்தி உன்னை பார்த்துட்டு சில கேரக்டர்ஸாக உருவாக்குறாங்க. இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட இந்த ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா, அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாவை யாரை பார்த்தாலும் உடனே கட்டி பிடிக்கிற, உடனே தோல்ல கை போடுற ஒரு உருவம் வேணும் அப்படின்னா பாலசக்தி நான் கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தெரியுமா. அப்போ சுப்பிரமணிய சார் எவ்வளோ கோபப்பட்டார் பார்த்தீங்களா, யாராவது மாறினீங்க கொண்டு அப்படின்னு சொன்னார்ல. அப்படிதான் படத்தில் அவர் தொடங்குற பாயிண்ட்டு, அவர் தொடங்கின புள்ளி, கடைசி போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசாக இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள். சேத்தன் சார், நிறைய பேர் இங்கே எல்லாருமே எனக்கு அவரோட அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை ஒரு எதிர்பார்ப்பாங்க. அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது நாம மற்ற படங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோம், அப்போ நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ள வந்தால் சினிமா நல்லா இருக்கும். அப்படியே அதிஷா நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு, ஓகேங்களா. நிறைய படங்கள் கலாய்ச்சி விட்டுருக்காப்புல. இன்னைக்கு அவங்க படம் எடுக்க வந்திருக்காருன்னா அந்த எல்லாமே மனசுல ஓடும், ஓகேங்களா.
அப்போ எல்லாம் மனசில் ஓடும்போது என்ன வேண்டாம், எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது, சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், காதலிக்கலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனால் எதை எப்படி அதை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட்டர்ஸ்ட் இருக்குன்னு அவர் எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த படத்தில் வேலை பார்த்துட்டாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும். அவர் பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ப்ரோ, உண்மையாகவே சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும். நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க. ரொம்ப நன்றி, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும் 5 பேர். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நெல்சன் பண்ணக்கூடிய சில ஜிமிக்ஸில் இது ஒரு ஜிமிக்ஸ். அவர் எல்லா படத்துலையும் ஒரு கண்டுபிடிப்பார். அப்படி இந்த படத்தில் 5 மியூசிக் டைரக்டர் கொடுப்போம். 5 புது மியூசிக் டைரக்டர் புதுசாக போயிடுவோம்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. காசு கம்மியாக இருக்குது, டீமுக்கு ஈஸியாக வேலை வாங்கிடலாம். ஒரு பயங்கரமான பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் வேலை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. 5 மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லும்போது அவர் மேல் கொடுத்துட்டாரு, இன்னும் கொடுக்காம இன்னைக்கு சொல்லி எப்படியோ வேலை பார்க்க முடியும். அந்த 5 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. சூப்பர் ப்ரோ, ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த 5 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த 5 பேருக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு படத்துக்குள்ள இது நம்ம படம் 5 மியூசிக் டைரக்டர் சொன்ன அந்த படம் எப்படி வச்சுப்பாங்க, இது ஏன் படம், அந்த படம் ஓடணும்னு நம்ம 5 மியூசிக் டைரக்டர் நினைக்கிறது. 5 இல்லை 6 பேர். தலைவர் இருக்காப்புல, ஜிப்பான் இருக்காப்புல. ஜிப்பான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அப்படியே வாகேஸ்வரவா மியூசிக் படம் பார்த்துட்டு, வாகேஸ்வரவா படம் பார்த்துட்டு அந்த மியூசிக் முதல்ல கேட்கும் போது இந்த படம் பார்த்தே அவன் நம்ப வச்சு வந்து ஜிப்பான் அவங்க ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இந்த 5 புது மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்க இடத்துல அவர் நான் பண்ணி கொடுக்குறது பண்ணது சூப்பர், ரொம்ப வாழ்த்துக்கள். அவருடைய லிரிக்கிஸ்ட்டு கார்த்திக் நேத்தா அவரும் நான் ஒர்க் பண்ணல, ஏன்னா ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. தென் நிச்சயம் இவங்க அவருடைய வாழ்க்கை இருக்கு. நான் உண்மையாகவே ஒரு கவிஞனோட படம் எடுக்கணும், நான் கவிஞனோட வாழ்க்கை வரலாற்று நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் கார்த்திக் நேத்தா கதையை நான் எடுப்பேன். ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு, ஏமாற்றம், அவமானம், கனவுகள், ஒரு என்ன சொல்றது, ஒரு நிதானமற்ற தன்மை, ஏக்கம், வெறி, எவனுமே இந்த உலகத்தில் எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினைச்ச ஒரு வாழ்வு, இன்னைக்கு எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம், இது எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் வந்து கார்த்திக் நேத்தா. 2 இடத்துக்கும் அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பியா வாழ்ந்துருக்கோம், அண்ணன் தம்பியா 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், அண்ணன் தம்பியா ரோட்டில் இருந்திருக்கோம், பேசியிருக்கோம். பயந்துருக்கு நான் அவரை பார்த்து ஒளிந்த தருணங்கள் நிறைய. ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் என்ன நினச்சிக்கோங்க, இந்த ஸ்டேஜில் நான் கம்பீரமாக உணர்ந்த ஒரு இடம் வந்து கார்த்திக் அண்ணன் பார்த்தது தான். அவர் நடந்து வந்ததும் கம்பீரமாக நின்றதும் அவர் உடல் வாகும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டது தான் வாழ்க்கை. நாம ஏன் இன்னும் மாற தம்பி, அதெல்லாம் மாறாத தம்பி, இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி, அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி, எப்பேற்பட்ட மாற்றத்தை கிரியேட் பண்ணி நீங்க வந்து முத்தமலை பாட்டு கேட்கும் போது ஒருத்தர் இவ்வளவு நிதானமும் உறவுகளின் மீது, அன்பின் மீது, பேரன்பின் மீது இவ்வளவு நிதானம் வந்து, அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்டாற்றுகள்ல மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் இன்னைக்கு வந்து ஒரு நிதானமா இவ்வளவு பேச, இவ்வளவு பாடல்களை உருவாக்க முடியுது, அதை இவ்வளவு தெளிவா கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வுல, நம்மளோட இலக்கியத்துல, நம்மளோட அன்புல எல்லாமே இருக்கு. நாம கொஞ்சம் லேட், சில மனிதர்கள் சில தாமதமா வருவாங்க, சில மனிதர்கள் இன்னும் பிரளயமா அவங்க மனம் போட போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று வந்து நம்ம சேருவாங்க. நாம அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி கார்த்திக் நேத்தா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாம இன்னும் உதாசீனப்படுத்திட்டு இவங்க உருப்படவே மாட்டான்னு நினைச்சிடுவோம். ஆனா அவங்க கிளம்பி வந்தாங்கன்னா, அவங்க மாறினாங்கன்னா, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் மாற போற இடம் இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு வாசலை கார்த்திக் நேத்தா திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் தோழர் உமாதேவி அவங்களுடைய அங்கே ஒர்க் பண்ணல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கோபம் கூட போயிட்டே பணமே கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட வாழ்வு, நான் என்னோட கம்போசருக்கு நான் உட்காந்து வேலை செய்யும் போது நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன், அப்படியே வந்துடும். நானே எல்லாம் எழுதிடுவேன், தவிர்க்க முடியாமல் எனக்கு என்னன்னா, எனக்கு ஏதோ எழுத்து சம்பந்தமா நான் வந்து அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குன்னு ஆசைப்படுறதுனாலயே எனக்கு என்னமோ தெரியல அப்படி போயிடுது. எழுத்து தான் என்னை உருவாக்கிச்சு, எழுத்துச்சா என்னை செதுக்கிச்சு அப்படின்னாலேயே இன்னொருத்தர் கூட அதை ஷேர் பண்ணி அதை சொல்லி அவர்கள் எனக்கு டக்குன்னு தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன தோணுதோ அதை டக்குன்னு நான் அது திரைக்கதையாவோ கதையாக எடுத்துவேன். நான் வந்து திரைக்கதைக்கும் டீம் வைக்கலைன்ட்டு, லிரிக்குக்கும் பெருசாக டீம் வைக்கல. அதுக்காக காரணம் இதுதான். எனக்கு ஒரு தோணும் அந்த டக்குன்னு போயிடுவேன். ஆனால் நிச்சயமா இவங்கெல்லாம் பிடிக்கவங்களாம் அது பிரமிச்சிருக்கேன் நான். அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமிழ் அவர் நான் ஒர்க் பண்ணதே இல்லை, ஆனால் சந்தோஷ் நாயகன் மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு. எல்லா டீமுமே ஏன் மனைவி பேசணும் தப்பா நினைக்காதீங்க, இவங்க எல்லாருமே டிஎன்கே படம் வந்து
எல்லாமே ஜெயிச்சே ஆகணும். நெல்சன் நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும். வெற்றி அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆன நைட் நிம்மதியாக தூங்குறது. வெற்றியில் ஒன்றுமே கிடையாது. நைட்டு நிம்மதியாக போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ஒய்ஃபோட டின்னர் சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கி காலை எழுந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஷோ போகிறதுக்கு இல்லை, அந்த முதல் நைட்டு சந்திக்கிறதுக்கு இல்லை, படம் ரிலீஸ் ஆன நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்திச்சு உரையாடி கொண்டாட்டமான வாழ்க்கை நாம் செஞ்சோம், அது சரியாக இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்தர் தூங்குறதுக்குல அது ரொம்ப முக்கியமானது. அப்படியாப்பட்ட பெரிய வெற்றி நெல்சனுக்கு வாய்க்கட்டும். அப்போ திங்மி சந்தோஷ் இந்த இடத்துல நான் அவ்வளோ முந்திட்டு அதை வந்து படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டேன். அதனால வந்து இந்த படத்தை ரொம்ப சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். திங்மி டிஎன்ஏ படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணோம். அப்போது இன்னைக்கு பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் என்ன சொன்னார், இவங்க தான் வாங்கணும் தம்பி, இவங்க தான் பண்ணணும் தம்பி மேடையில் அப்படின்னு சொல்லி சினிமாவை விட்டு ஒதுங்கி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு படித்தவங்க தானே. அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்படி இல்லையா? சரி, அப்போ நல்ல விஷயம் தான். சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துக்கிறாங்க. நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலையும் பெருசாக படிப்புலையும் சரி பெருசாக ஜெயிச்ச இந்த 2 பேர்த்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க 2 பேர்த்துக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். நிச்சயமாக டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமாகட்டும். வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியும் அன்பும். கவின்மொழி அவங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூபிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்னைக்கு டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து எங்களுக்கு பெருமை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹோல் டீம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பு போட்டு போயிட்டாங்க. சார் பரியலும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல, நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், லாஸ்ட் டெக்கேடில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியலும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியலும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. என் கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஸோ மற்றபடி டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்றதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு. அதோட இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையை கேட்டேன், அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் நான் டைட்டில் கேட்கல, என்ன டைட்டில் எதுவும் சொல்ல, நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க எமோஷனை நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினச்சி உட்கார்ந்தேன். அப்போது உட்காரும் போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதுனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்துக்கான ஒரு கதை, அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா ப்ளே பண்ணுறாங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே. ஏன்னா தெரியல, ஒவ்வொரு படம் நடிக்கும் போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன். அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு 4 நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 15 செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் நிமிஷா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க, நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு. அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது. ஒரு 40 செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட். அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்கணும், அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா அந்த 15 செகண்ட் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது எங்களுக்கு. அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர்லேயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் உட்காந்து கட்டி பிடிச்சி அழுவுற ஒரு ஷார்ட். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும். பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு 3-4 மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு, எல்லா காஸ்ட்டுக்கும் எல்லாம் செட் ஆகிறதுக்கு. பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல, எல்லாமே டக்குன்னு அமைஞ்சுது. ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால் யோசிக்க கூட முடியல. அந்த கேரக்டர் மாரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார். நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டர் எடுத்தாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணதால அது என்ன ஆச்சு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் 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 டக்குன்னு செட் ஆயிடுச்சு. ஸோ காஸ்ட் ஆகட்டும், க்ரூ ஆகட்டும், அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம், மியூசிக் டைரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு, எனக்கு மியூசிக் பற்றின சென்ஸ் இருக்குது, நான் மியூசிக் டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 5 நேம்ஸ் சொன்னார். இதுதான் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது. 5 மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வாய்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஐ செட் ஓகே ஃபைன் சார், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் எல்லாமே டக் டக்குன்னு அமைச்சு 2 மாதத்துல நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான். அவர் இல்லாமல் நடந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அந்த பேஷனால தான் என்னன்னு தெரியல, எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது. அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும், ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும். ஸோ ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம். ஸோ அண்ட் மற்ற காஸ்ட்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம், பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அண்ட் முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும். இவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் சுப்பிரமணியேஸ்வரர் சார். நீங்கள் எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார். நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கண்ணு மாதிரி இருந்தார், வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு இருந்தார். பட் யா, ஹேவிங் செட் தட் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் ஆகுது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், கதை எல்லாருமே எழுதலாம், பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை, ரொம்ப அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது. எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாரு. ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே we were so sure about what we were going to do. அங்கே வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரவைசேஷன் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லேயும் இருக்காது. ஸோ அந்த விதத்தில் நான் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு, எனக்கு வந்து இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியுது, ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தருவேன், உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எங்கள் டீமில் வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, படம் ரிலீஸ் ஆகும் போது இன்னும் 10 நாளில் என்ன ஆகும் போது தெரியல, ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். பட் என்னமோ தெரியல, ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்குது, ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னென்ன ஒரு நல்ல படம் எடுத்துக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த விதத்தில் we are very very happy அப்படின்னு சொல்லி. அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஒரு காதலன் காதலி மேலே வைக்கிற நம்பிக்கை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஒரு மனைவி அவங்க கணவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவங்க புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ். அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அண்ட் அந்த விதத்தில் ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ங்கிறது நான் நம்புறேன். அண்ட் 20th படம் ரிலீஸ் ஆகுது, எங்க படம் இனிமேல் உங்க படம் ஆகிடும் 20th அப்புறம். ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அமையணும். அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜன் சார், செண்பகமூர்த்தி சார் ஆகட்டும், ரெஜன் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமாக அமையணும். அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி மேலே வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பற்றி நான் சொல்லி ஆகணும், திங்க் மியூசிக் சந்தோஷ் சார். அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு வளர்த்து விட்றாரு சந்தோஷ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் உங்ககிட்ட இல்லை யார்கிட்ட போய் ப்ளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல கான்டென்ட்டாக அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்டாக ரொம்ப நம்புறேன். ஸோ மற்றபடி எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் 20th அப்புறம் ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஃபேமிலிஸோடு வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய அம்மா செலின் வெங்கடேசன். அவங்க ஒரு சிங்கிள் மதர், 2 குழந்தைங்க தனிப்பட்ட முறையில் வளர்த்தாங்க. இந்த படம் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு அவங்க ஞாபகம் வரும். எந்த நிகழ்ச்சியிலும் எனக்கு அவங்க இல்லாமல் தூங்க முடியாது. எங்கள் அம்மாவை நான் நினைவு கூறுறேன். அப்புறம் எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த
கெனடியா ஃபிலிம் செல்வகுமார் ஒரு நாள் கொத்துங்கிற படத்துக்கு அவரை நான் நினைவு கூறணும்னு என்று சொல்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுக்க இந்த படத்தினுடைய காஸ்டியூம் இருக்கிற ரஞ்சித் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்ச நபர். அவர் ஒரு இல்லை எங்களோட, அவருக்கும் என்னுடைய நன்றி ஒரு நினைவு கூற விரும்புகிறேன். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு அம்பேத்குமார், அவர் ஒரு சிறந்த ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதின்னு நான் சொல்லுவேன். தினமும் தொகுதிக்காக காலையிலேருந்து சென்னையிலேருந்து வந்தவாசி போயிட்டு வந்தவாசியை அவர் விசிட் பண்ணாத ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. 2-3 நாள் நான் போய் அவரை வந்தவாசியில் கூட சந்திச்சிருக்கேன். தொகுதியோடு இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த படத்தினுடைய கதையை நான் அவர்கிட்ட சொல்லி அவர் தான் எல்லாருக்கும் சொன்னார். அந்த வகையில் இந்த படத்தினுடைய வாய்ப்பும் இதுக்கான ஒத்துழைப்பும் கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சை பற்றி சொல்லிடுறேன். 5 பேர் வித்தியாசமான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐனி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, இன்னும் சில பணிகளில் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. இதுக்கு உறுதுணையாக இருந்த மீடியா மேசன்ஸ் டீமுடைய ரவுஃபா மேம், பிரதிமா மேம் 2 பேருக்கு நன்றி. இந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒழுங்காக எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி முடிச்சு கொடுத்த பவித்ரா, உங்களுக்கு என்னுடைய நன்றி. 5 கம்போசர்ஸ். ஐ கேம் ஃபார் வெரைட்டி, எனக்கு அது கிடைச்சது. ஒவ்வொருத்தரோட ஒர்க் பண்ணதும் ஒரு புக்கில் ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி. இங்கே பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். உங்கள் 5 பேரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் போய் கதவை தட்டின இடம் ஜிப்ரான் சார். அவருடைய முதல் படத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பாடலும் எனக்கு அவர் ரொம்ப அவர் பண்ண ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4வது படத்துல தான் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த சூழல் கிடச்சிது. இன்னொரு நாள் நான் இதை பற்றி விரிவாக பேசுகிறேன். மாறி 2016 இருக்கும்னு நினைக்கிறேன், 16-17 ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் வந்து ராம் சாரோட அசிஸ்டண்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் வந்து உங்கள் படத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் என் ஒய்ஃபும் உங்கள் படத்தை நான் சிடியில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாரியை வந்து அது வரைக்கும் இலக்கிய மேடைகளில் பார்த்துருக்கேன், இல்லை ஒரு விகடன் எழுதிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு மாறி அறிமுகம். மாரியோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு முகம் கூட தெரியாத ஒரு மனுஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுவும் ஒய்ஃபோட உட்காந்து பார்த்துட்டு கூப்பிட்டு அதை பாராட்டி மனசை பகிர்ந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப நினைவாக இருந்துச்சு. அதை நான் ரொம்ப எப்பவுமே சேவர் பண்ணுறேன். அப்புறம் ஃபரானாங்கிற ஒரு படம் நான் பண்ணுறதுக்கான பல காரணங்கள். ஒரு முக்கியமான காரணம், ஏதோ ஒரு மேடையில் மாறிக்கிட்ட ஒரு இஸ்லாமிய திரைக்கதையோ இஸ்லாமிய பெண்குலத்தை பற்றி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. நான் ஓரளவுக்கு அதை பார்த்ததுனால சரி அப்போ நம்ம தானே அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கதையை தொடர்றதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அதையும் மீறி பரியேறும் பெருமாள் ரிலீஸோட ப்ரீமியர் ஷோ, ஐ திங்க் 4 ஃப்ரேம்ஸ்னு நினைக்கிறேன், நான் அங்கே போயிருந்தேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் பரபரப்போடும் நர்வஸ்னஸோடும் அந்த முதல் படத்தில் அந்த டென்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 தியேட்டரில் தான் முதல்ல 100-120 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அந்த ஆரம்ப நிமிடம் அந்த நொடியை நான் பார்த்துருக்கேன். மாரியோடைய அந்த நர்வஸான ஒரு சூழலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய அந்த உயரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியையும் நம்பிக்கையும் தருது. அதனால இந்த விழாக்கு நீங்கள் வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இயக்குநர்கள் ஹேமந்த், அப்புறம் கணேஷ் கே பாபு, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் டாடா போனேன். நான் ரொம்ப என்டர்டைனாக ஃபீல் பண்ணேன். எனக்கு அது ஒரு நம்பிக்கையும் கொடுச்சு நம்ம கம்பெனியில் எந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்வாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம ராஜமுருகன் பிரதர், எங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறம், அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மை, ரசனை, இது 3த்துக்கும் நான் வந்து ரசிகன். அவரோட படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன். அவரும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சு ரொம்ப நன்றி. அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை, நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை. மற்ற யார் வேணாலும் இந்த படத்தை எடுத்துக்கலாம். அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை, நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை. மற்ற எல்லா வேரியபிள்ஸ்லையும் நீங்கள் ஆட்களை ஃபில் பண்ணிக்கலாம். அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மீடியா நண்பர்கள், உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பல. என்னுடைய கோ டைரக்டர் நாகராஜ், இந்த படத்தில் எனக்கு எவ்வளவு வழியும் சந்தோஷமும் கிடைச்சதோ அது ஈக்குவலாக அவருக்கு எல்லா வழியும் சந்தோஷமும் கிடைச்சது. அவருக்கு நன்றி. சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க. நம்ம பாலசிக்கல் சார், சுப்பிரமணியம் சார், சேதன் சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக அந்த படத்தில் நடிச்சு கொடுக்குறேன். டெக்னீஷியன்ஸை குரூப் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். மிக முக்கியமான நன்றி சந்தோஷ். ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளோ கடமைப்பட்டிருக்கணும் அந்த அளவுக்கு நான் சந்தோஷத்தை வந்து டிஎன்ஏ பொறுத்தவரைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். பட் அவரோட நண்பர், நான் தனிப்பட்ட முறையில் அவர் பல வாட்டி நன்மைகள் நன்றிகள் சொல்லிட்டேன். இந்த மேடையை நான் பயன்படுத்திக்க நினைக்கிறேன். யாரோட ஒரு பெயரை விட்டுருந்தா நான் மன்னிக்கணும். நேரம் காலம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இது ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. இந்த படத்தோட மியூசிக் ஆல்ரெடி இன்னைக்கு ஜூக் பாக்ஸில் யூடியூப்ல அப்லோட் ஆயிடுச்சு. இந்நேரம் டீசருமே அப்லோட் ஆயிருக்கும். 5 கம்போசர்ஸும் அழகான 5 விதமான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா, உமாதேவி, முத்தமிழ், ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப பிரமாதம் எழுதியிருக்காங்க. இதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன். அதுக்கான சூழல் அமைய நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு ஒரு முழு திருப்தி. என்னுடைய முந்தைய 3 படங்கள் இருந்து மாறுபட்ட படமாகவும், அதே நேரத்தில் ஒரு டைரக்டராக என்னோட கோரை நான் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு படமாகவும் இருக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.